ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொங்கலுக்கு தாங்க தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் பொங்கல் அரிசியும் பருப்பும் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அந்த அரிசி கலர் சேஞ்ச் ஆனோடனே அதில் இஞ்சி துருவி சேர்த்துப்பேன். காரத்துக்கு பச்சை மிளகா கூட 2 போட்டுப்பேன். அப்புறம் கொஞ்சம் சீரகமும் மிளகும் சும்மா கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு தடவை தாளித்து கொட்டிக்கிறது. இதில் கொஞ்சம் பெருங்காயம் தூவி தாளித்து ஒரு 1/2 டம்ளர் போல் 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்து ஹாட் பேக்கில் வச்சிட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான பொங்கல் கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி பொங்கல் போட்டதே சப்பாத்தி கொடுத்து விட்ற வச்சு தாங்க காலையில் பொங்கல் போட்டுக்கிட்டேன். சப்பாத்தியும் கொஞ்சம் ஸ்வீட் கார்னு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாம் போட்ட ஒரு குருமா மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக வச்சுருக்கேன். நைட்டுக்கு கொஞ்சம் முன்னேரத்திலே மத்தியானமாக போய் மீன்லாம் வாங்கிட்டு ஏன்னா புரட்டாசி பிறக்க போகுது, அதனால் மீன் வாங்கிக்கிட்டு குழம்பு வச்சு வறுக்கிறதுக்கும் பெசரி வச்சுருக்கேங்க. இந்த குழம்பு வைக்கிறப்பயே மீனை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சமாக குழம்ப மொண்டுக்கிட்டோம் எங்களுக்கு சாப்பிடாதவங்களுக்கு. அப்புறம் ஒரு மல்லி தண்ணி தாங்க வச்சு சாயந்தரமாக குடிச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் க்ளீனாக வச்சுட்டேன். இந்த துணியை தொங்க விடுறேனாங்க, இந்த ட்ராயரை என்னென்னா சரியாகவே போய் மூட மாட்டேங்குது. இப்படி மூடணுன்னா அப்படியே வெளியில் ஓப்பன்லேயே இருக்கும். நம்ம இந்த மேடையை க்ளீன் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், அந்த தூசியெல்லாம் போய் அந்த ஜாமான் நம்ம விளக்கி வச்சுருக்கிற நல்லா காஞ்சி கவுத்து வச்சுருக்கிற ஜாமான்லலாம் போய் அந்த தூசியெல்லாம் கொட்டிடுது. அதனால் நான் என்ன பண்ணுறது, அதில் ஏதாச்சும் ஒரு துணியை போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சுப்பேன். அப்புறமா சாயந்தரமாக வீட்டை கூட்டிகிட்டு இவன் டைகர் உள்ளே இருக்கிற வசிங்க எப்போ பார்த்தாலும் நம்ம கூட்டிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். அவன் ஒரு இடத்துல மட்டும் படுக்க மாட்டான், அங்கேயும் இங்கேயும் அவன் அங்கே பார்த்தாலும் ஒடியாந்து அவன் முடி வேற இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு தடவை சாயந்தரமாக கூட்டிகிட்டு டிஷ்வாஷர்லாம் போட்டேங்க. அதுக்கப்புறமா அவங்களாம் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே மீனை வறுத்து எடுத்து வச்சுட்டு நானும் சாதம் போட்டு சாப்பிட்லான்னு இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்ருவோம். ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் சப்பாத்தி சாப்பிட்ட வச்சு கொஞ்சம் சாதம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆவலும் இருக்குது. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த மசாலாலாம் மட்டும் மீன் வேகங்காட்டியும் காந்தி போயிடுச்சு. நான் கொஞ்சமாக இன்றைக்கி சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சோம்போடு இடித்து போட்டிருந்தேன். அதெல்லாம் முன்னாடியே காந்திடுது. இந்த குழம்பு வெறும் குழம்பாக இருக்குதுங்க, தேங்காய் சில்லு தான் அதில் போட்டு வச்சுருந்தேன் 2-3. இதை நம்ம இப்படி சாதத்தோடு அந்த தேங்காய் சில்லை கடித்து சாப்பிட்றப்ப